பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இயேசு பிக்கிறாருடைய இந்த பைபிள் மெடிடேஷனுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கற்றுக்க விசுவாசிக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இப்போது புதுசாக நம்ம தியானிக்க போகிறோம். புது சாப்டருக்குள்ளே என்ன சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னாகமம் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்பர்ஸ். இஸ்ரவேலர்களையும் லேவியர்களையும் ஆண்டவர் என்ன சொல்வார், இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நம்ம இப்போ இன்னைக்கு தியானிக்க போகிற சாப்டர்ஸ்லாம் இருக்க போகுது. நம்ம முதல் சாப்டர் என்ன இதை பற்றி போட்டிருக்கு அப்படின்றத ஒரு ஷார்ட்டான அதை பற்றின ஒரு சம்மரி பார்த்தது. இது ஆண்டவர் நான் சொன்ன மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொல்கிறாரு, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வயதுலேருந்து, அதாவது போருக்கு போகக்கூடிய வயசு உட்பட்டது வரைக்கும் எவ்வளோக்குள்ள ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத என்னணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் அப்படி என்ன சொல்கிறாரு. அப்படியாக மோசேயா என்ன பண்ணுறாங்க, இது எங்கே ஆண்டவர் மோசேயா கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் மோசேயா கிட்ட இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை கவுண்ட் பண்ணணும்னு சொல்லி பேசுகிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் யாரை தலைவனாக வைக்க, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோத்திரம் இருக்குது இப்படி தானே. இப்போ ரூபன் கோத்திரம் அப்படின்னா, இப்போ யூதா கோத்திரம்னா இதுக்கு யார் தலைவன், அந்த மாதிரி. ஈசக்கர் கோத்திரம்னா அதுக்கு யார் தலைவன், செபுலோன் கோத்திரத்தில் யார் தலைவன் சொல்லி ஆண்டவர் அப்படி சொல்கிறார். யோசேப்பு குடும்பத்தில் எப்ராஹிம் மனாசேன்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சு அதில் யார் 2 தலைவர்கள் இப்படின்னு சொல்லி ஆண்டவர் நியமிக்கிறார். இது போக மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 6,3550 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க. மொத்தம் இஸ்ரவேலர்களை சொல்கிறேன். இத்தனை கோத்திரங்களில் 12 கோத்திரத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல கவுண்ட் பண்ணியாச்சு. யாரை? இஸ்ரவேலர். அப்போ ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலர்களை கவுண்ட் பண்ணும்போது யாரை கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு அப்படின்னா, லேவியர்களை நீ என்ன பண்ணக்கூடாது, இஸ்ரவேலர்களோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கவுண்ட் பண்ணக்கூடாது. இதுதான் முதல் சாப்டரில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இப்போ யோசித்து பாருங்கள். நான் இப்போ இன்றைக்கி எதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் தெளிவாண்டு சொல்கிறாரு, இஸ்ரவேலர்களை லேவியர்களை இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரத்தை சேர்த்து என்ன பண்ணக்கூடாதான், கவுண்ட் பண்ணக்கூடாதான். அவங்க தனி, தே ஆர் ஸ்பெஷல், தே ஆர் யூனிக் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் இதுலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிச்சு. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் கரியர் கைடன்ஸ் போட்டேன், அப்படி தானே. அதில் எனக்கு நான் போட்ட பிறகு எனக்கு இதை வாசித்து இதை தியானிச்சப்படி எனக்கு என்ன கன்க்ளூஷன் வந்துச்சு அப்படின்னா, சரி கர்த்தர் தான் ஒருத்தர் இப்போ இவன் நல்ல ஒரு உலக ரீதியாக நல்ல உயர்வுக்குள்ளே போகணும் அப்படின்னு கர்த்தர் தான் நியமிக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்ஜினியரிங்கோ டாக்டரோ அப்படி கர்த்தர் எதை நியமிக்கிறாரோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம சொல்லி தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் கரியர் கைடன்ஸில் பேசணும். என்ன கன்க்ளூஷன் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, அவன் அழைப்பு. இப்போ இவன் இஸ்ரவேலர்களை கர்த்தர் மார்க்கு, அதாவது அடுத்ததாக வரக்கூடிய சாப்டர்ஸில் ஒரு யுத்தம் நடக்கும். அப்போ பாருங்கள், அதுக்கன்று இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள என்ன பண்ணுறாரு, ஆயத்தப்படுத்துகிறார். கோத்திரமாக பிரிக்கிறாரு. மொதல் படை, 2வது படை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் செப்பரேஷன் நடக்குது. அப்போ பாருங்கள், அதோடு சேர்த்து யார் என்னக்கூடாதான், லேவியர்களை. நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் கரியர் கைடன்ஸ் போடும்போது எனக்கு இது அது நிமித்தம் அது சொன்ன பிறகு எனக்கு இதில் எனக்கு கன்க்ளூஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, யாருக்கு ஊழிய அழைப்பு இல்லை, அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு கர்த்தர் வச்சுருந்தாருன்னா அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதான் இஸ்ரவேலர்களில் சில கோத்திரம் என்ன பண்ணுது, போர் போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க அதுக்கு செலக்டாக இருக்காங்க. அவங்களோட அழைப்பு அதுவாக இருக்குது. அதே சில பேருக்கு ஊழிய அழைப்பு இருக்கிறதுக்கான காரணம் அது இந்த லேவியர்களை மாதிரி. லேவியரை எப்படி ஒரு இஸ்ரவேலரோடு நீ சேர்த்து கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிற மாதிரி, அதே மாதிரி தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களும் அந்த உலக பதவிகள், உலக கவர்மெண்ட் ஜாப்ஸ், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரலோக கவர்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிய முடிஞ்சிச்சு. இப்படி தான் இன்னையும் இந்த காலகட்டத்துலேயும் இப்படி தான் உலகம் இயங்குது. இந்த ஒரு ஆண்டருடைய என்ன சொல்கிறது, அந்த சர்க்கிள்குள்ளே தான் இயங்குது. ஏன்னா அப்படி தான் நம்ம எல்லாரோட லைஃப். சில பேர் ஊழியத்துக்கு அழைக்கப்படுறாங்க, சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்குது, சில பேர் நல்லா என்ன சொல்கிறது, அப்படி உலக ரீதியான கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் உலக ரீதியான ஆசீர்வாதம். அப்போ நான் ஊழியம் செய்யணும், உலக ரீதியான ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு சொல்லலை. அவனோட அழைப்பு பரலோக கவர்மெண்ட்டுக்கு ஊழியம் செய்யணுங்கிறது.
இப்போ இயேசு கிறிஸ்து கூட சொல்வார், அதாவது இப்போ ஏசப்பா வந்த பிறகு, பூமிக்கு வந்த பிறகு என்ன நினச்சிருவாங்க, இந்த ரோம அதிகாரிகள் வந்து ஆட்சியை பிடிக்க நினைக்கிறாரோ, அதுதான் அவங்க நினைப்பாங்க. எதுக்கு என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்து ராஜாவாகணும்னு நினைக்கிறாரோ, அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ஏசப்பா எந்த ராஜ்யத்தை குறித்து பேச வந்தார், மேலான பரலோக ராஜ்யத்தை குறித்து, அதை குறித்து என்ன பண்ண பேச வந்தார். அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த ராஜ்யம் அதே போல தான், இந்த ராஜ்யத்துலேயும் கவர்மெண்ட் ஜாப்ஸு இந்த மாதிரி படித்து உயரணும்னு கர்த்தர் சில பேருக்கு நியமிச்சிருக்கலாம். சில பேரோட அழைப்பு அப்படி இருக்காது. இந்த லேவியர்களை போல வேறு பிரிக்கப்பட்டவர்களா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு எண்ணப்படாதவர்களாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க அப்படின்றது புரியுது. ஓகே, இதுதான் நம்ம வந்து முதல் சாப்டரில் பார்க்குறோம். இது ரெண்டாவது சாப்டருடைய சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்கலான்னா, நம்ம 12 கோத்திரம் இருக்குது. இப்போ லேவியர்களை எண்ணலை, 11 கோத்திரம். இந்த 11 கோத்திரத்தையும் ஆண்டவர் வந்து எப்படி தலைமை, இப்போ பாருங்கள், யூதாக்கு கீழே இசக்கரையும் செப்லோன் கோத்திரத்தையும் வச்சிடறாரு. ரூபனுக்கு கீழே சிமியோனையும் காத்தையும் வச்சிடறாரு. எப்ராயிமுக்கு கீழே மனாசேயையும் பென்யமீனும், தானுக்கு கீழே ஆசேரும் நப்தலியும். சரிங்களா, இப்படியாக தலைமை. இப்போ யூதா ஒரு தலைமை, ரூபன் ஒரு தலைமை, இப்ராஹிம் ஒரு தலைமை, தான் ஒரு தலைமை. சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ யூதா வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, சூரியன் உதிக்கிற கிழக்கு திசை பார்த்து யூதா கோத்திரம் இருக்கணுமா. அப்போது அது டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க தான் முதலாவது பாலை இறங்குறது அவங்க தான். இப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகிறாங்க அப்படின்ற பட்சத்துலேயும் முதல்ல கிளம்பி போகிறது யார் தான், இந்த யூதா கோத்திரமும், யூதா கோத்திரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இசக்காரும் செப்லோன், இவங்க 3 பேரும் தான் என்ன பண்ணணும், இந்த இவங்க தான் முதல் பாலை இறங்கியிருக்கணும். முதல்ல அந்த சேனை கடந்து போகும்போது முதலாவது போக வேண்டியது இவங்க தான். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், ரூபன் கோத்திரத்துக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறா, சிமியோனும் காத்தும். அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, 1,51,400 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து தென்புறத்தில் வந்து பாளையம் இறங்கியிருப்பாங்க. சரிங்களா, அப்புறம் வந்து எப்ராயிமுக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, மனாசே, பென்யமீன். இவங்க 2 பேரும் எந்த புறத்தில், மேல் புறத்தில் பாளையம் இறங்கியிருப்பாங்க. 1,08,000 பேர் இருக்கிறாங்க. அதேமாதிரி தான் கோத்திரத்துக்கு கீழே ஆசேர், அப்புறம் நப்தலி, அவங்க வடப்புறமாக என்ன பண்ணியிருப்பாங்க, பாளையம் இறங்கியிருப்பாங்க. இது 6,30,550 பேர். சரிங்களா, இதில் வந்து இதுலேயும் அன்று சொல்கிறாரு, லேவியர்கள் என்ன பண்ணக்கூடாது, கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதை இந்த ஜனங்களோட, இந்த சேனையோட என்ன பண்ணலை, சேர்க்கலை. இதில் நான் ஒரு விஷயம், இதோட இந்த சாப்டர் இப்படி முடிஞ்சிடும். இதில் என்ன விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது ஒரு இதாக சொல்கிறேன். எப்படின்னா, ஆண்டவர் வந்து யோசேப்பு பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அப்போவே வந்து சொல்வார், யாக்கோபு வயசாயிருப்பார். அப்போ வந்து அவர் வலது கையை வந்து எப்ராயிம் மேலே வச்சு ஆஸ்வதிப்பார், இடது கையை மனாசே மேலே வைப்பார். ஆனால் மூத்தவன் யாருன்னா மனாசே தான். எப்ராயிம் வந்து 2வது பையன். ஆனால் அவர் மாற்றி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யோசிப்ப சொல்வார், எப்பா அவன் தான் மூத்த பையன், இவன் 2வது பையன், ஏன் கையை மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ அதுக்கு யாக்கோபு சொல்வார், யாக்கோபையன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ எப்படி, அதாவது இவன் வந்து மனாசையை விடவும் எப்ராயிம் வந்து என்ன பண்ணுவான், பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் ஆஸ்வதிப்பார். எப்படி வந்து யோசேப்பு சகோதரர்கள், மூத்த சகோதரர், 2வது சகோதரர், 3 எத்தனையோ சகோதரர்கள் இருந்த மத்தியிலும் கடைசி பையனுக்கு முந்தின பையன், அந்த பையனை தான் கர்த்தர் என்ன பண்ணார், யோசேப்பு தான் 11வது பையனை கர்த்தர் உயர்த்தினார். அதே மாதிரி தான் மனாசேயாக இருந்தாலும் கூட கர்த்தர் யாரை தான் பெரியவனாக இருப்பான்னு சொல்கிறார், எப்ராயிம். அதுக்கு அடையாளமாக இங்கே பார்த்தீங்கன்னா, எப்ராயிமுக்கு கீழே யார் இருக்காங்க, மனாசேயும் இருக்காங்க, பென்யமீன் கோத்திரம் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வசனத்தில் ஒன்று எழுதப்பட்டிருக்கோம், வந்து முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் இருப்பாங்கன்னு சொல்லி. அது மாதிரி இப்போது வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து யார் நல்லா இருக்கணும்னா, இப்போ யாருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வச்சுருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஆண்டு அன்பார்ஷியல் நான் சொல்ல வரலை. என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு அழைப்புக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறாரோ அதுதான். மோசேயாவோட அழைப்பு வேறு தானே, அவர் வேறு மாதிரியே அப்படி போயிட்டார். ஆனால் ஆபிரகாமோட அழைப்பு வந்து மோசையா பண்ண முடியாது, மோசையோட அழைப்பு ஆபிரகாமையே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இதுலேயும் கூட இப்போ ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருந்தாலும் கூட என்னென்னா கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரு, நியமிக்கிறார், யார் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படிங்கிறது கர்த்தர் நியமிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் இருப்பாங்க. நம்மளால் கெஸ் பண்ண முடியாது, யாருனாலும் அதில் உயர்த்தப்படலாம். முன்னே ஒன்று தான்,
கர்த்தரை மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும், பிடித்து கொண்டு, ஏன்னா அவரால் தான் நம்மளால் ஆஸ்வதிக்க முடியும். அதனால கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்கணும். ரெண்டாவது விஷயம் பாருங்கள், இதில் இப்போ கொஞ்சம் கோவம் வந்துருக்கும். நான் தான் மூத்தவன், என்ன கூட தலைவனாக போடாமல் எப்ராயிமாகவே போட்டிருக்காங்க, எப்ராயிம் கோத்திரத்தை போய் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். அதை விட இன்னொரு விஷயம், யோசேப்போட பையன் தான் எப்ராயிமும் மனாசேயும். ஆனால் பென்யமின் யார்? யாக்கோபோட பையன். அப்போ இதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யோசேப்போட பசங்க 2 பேரும், அதனால அப்படி சரி. இது வந்து அப்பா இல்லை தாத்தா அப்படி தானே வரும் யாக்கோபை. ஆனால் பென்யமினுக்கு வந்து யாக்கோபு வந்து அவங்க அப்பா. ஆனால் அவர் எவ்வளோ சின்ன கோத்திரமாக இருக்கார். எப்ராயிம் மனாசேயை விடவும் அவர் கம்மியாக தான் இருக்கார் போல், சின்ன கோத்திரமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஏன் நம்ம மட்டும் என்ன இப்படி இருக்கோம், நம்ம அண்ணன் மாதிரிலாம் தலைவனாக இருக்கிறானே அப்படின்ற போட்டி பொறாமைகள் வரலை, இல்லை. இப்போ என்னன்னா எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் யாக்கோபு மூலமாக யாக்கோபையா வந்து எல்லாரையும் ஆசிரிச்சு தான் ஆஸ்வதிப்பார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக சொல்வார். அப்படியாக சொல்லி கர்த்தர் ஆஸ்வதிச்ச பிறகு அந்த வாக்குத்தத்தை ஒவ்வொரு நிறைவேறப்பட்டுச்சு. அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் அதுக்கு போய் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து என்னோடய அழைப்பு எது கிடையாது, வந்து இப்போ ப்ரொஃபஷ்னலாக இப்படி என்ன சொல்கிறது, உலக ரீதியான கரியர்ஸ் செலக்ட் பண்ணி நான் போகிறது என்னோடய அழைப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்க நிமித்தம், என்னோடய பர்சனலாக அழைச்சிருக்கு, என்னோட பேசி இது பண்ணது நிமித்தம். அப்போ வந்து எனக்கு அந்த அழைப்பு இல்லை. இப்போ நான் வந்துக்கிட்டு ஏசப்பா அங்கே பாருங்கள், அந்த ஏற்ற வீட்டுக்காரங்க இப்படி இந்த அவங்க பையனை அவங்க பிள்ளை இவ்வளோ படிக்க வைக்கிறாங்க, நான் மட்டும் இந்த படிப்பை படிக்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி நான் மற்றவங்களுடைய இதை பார்த்து நான் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா அது கர்த்தர் நியமிச்சிட்டார், ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் யாருக்கு எதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. கர்த்தரோட டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கும். கர்த்தர் நியாயமாக நீதியாக சரியாக தான் செய்வார். இந்த விதத்தில் எனக்கு ஒருவேளை படிப்பு ரீதியாக எனக்கு ஆசீர்வாதம் இல்லட்டா கூட, நான் நல்லா ஹையர் ஸ்டடீஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கட்டா கூட நான் ஊழியர் ரீதியாக நான் ஆஸ்வதிக்கப்படுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு மனசுக்குள்ளே, அந்த ஒரு விசுவாசம், ஏன் கர்த்தர் நல்லவே எனக்கு நன்மை தான் செய்வார் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இதுதான் இருந்து தெரியுது. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரலோகத்துக்கு எத்தனை பேர் வரணுங்கிறதே ஆண்டவர் எழுதி வச்சுருக்காராம். இத்தனை கவுண்ட்டு தாங்கிறாங்க. அப்போ பாருங்கள், அப்போ யார் போவா, யார் விடுபடுவா, அது ஒன்றுமே தெரியாது. அப்படி தானே? அப்போ எல்லாமே கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்கா. அவருடைய இயக்கத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி ஒப்பு கொடுத்து போவோம். நிச்சயம் கர்த்தர் நன்மையானவைகளை செய்வார். இப்போ பென்யமின் கோத்திரம் ஒரு சின்ன கோத்திரமாக இருந்தாலும் கிதியோன கர்த்தர் எங்கேருந்து அழைச்சார்? பென்யமின் கோத்திரத்திலிருந்து அழைச்சார். அப்போ அவர் கூட சொல்லுவார், ஐயோ ஆண்டவர் சிறிய கோத்திரம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாருங்கள், அதுக்காக சிறிய கோத்திரம் தான், ஆனால் உயர்த்த வேண்டிய இடத்துல கர்த்தர் பென்யமின் கோத்திரத்தை உயர்த்தார்ல. நம்ம அதே மாதிரி நம்ம சவுல் ராஜா, முதல் ராஜா, அவர் யார்? பென்யமின் கோத்திரம். அப்போ பாருங்கள், உயர்த்த ஒருவேளை சின்ன கோத்திரமாக இருந்தாலும் கூட கர்த்தர் உயர்த்தணும். இப்போ சவுலையா கீழ்ப்படியாத நிமித்தம் தான் அதெல்லாம் அவருக்கு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், அது விட்டுருவோமே. ஆனால் கர்த்தர் உயர்த்த வேண்டிய இடத்துல இந்த ஒருவேளை தாழ்த்தப்பட்ட கோத்திரமாக இருந்தாலும் கூட, சிறிய கோத்திரமாக இருந்தாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்துவார். அதுதான் நம்ம இந்த விதத்தில் தான் ஆசீர்வாதம் நம்ம பிளான் பண்ணால் இல்லை. கர்த்தர் எந்த விதத்தில் நியமிச்சிருக்கோ அந்த விதத்தில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதுதான் படிப்பு ரீதியானா படிப்பு ரீதியாக, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்து நல்ல வேலைக்கு போய் அப்படின்னா அப்படி இல்லை, ஊழியர் ரீதியாக தானே ஊழியர் ரீதியாக தான். கர்த்தர் எப்படி பிளான் வச்சுருக்காரோ அது நம்ம இணங்கி போகும்போது நிச்சயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஓகே, அப்போ வந்து 2வது சாப்டர் முடிஞ்சிட்டு இப்போ வந்து 3வது சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். 3வது சாப்டரில் என்ன கதை அப்படின்னா, இப்போ என்ன சொன்னார், இந்த சாப்டர்ஸ்லாம் இது லேவியர்களை எண்ணாதீங்கன்னு சொல்கிறார். இப்போ இந்த லேவி கோத்திரத்தை என்ன சொல்கிறார்? லேவி கோத்திரத்தை எண்ணறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், மோசே ஆரோனையாக்கு 4 பிள்ளைங்க. நாதாப் அபியும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தமான அக்னியை கொண்டு வந்து நம்ம செத்து போயிடுவாங்களா. அப்போ எலியேசரும் இத்தாமார் மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ லேவி கோத்திரமே யாருக்கு கீழே இருக்கணுங்கிறாரு? ஆரோனுக்கு கீழே. இப்போ நீங்கள் இதுலேயே ஒன்று பார்க்கல, நான் சொன்னேன் இப்போ வந்து முதல்ல வந்து ஆண்டவர் இஸ்ரவேலர்களை பிரிக்கும் போது யூதா கோத்திரம் தலைவனாக இருப்பான், அடுத்து ரூபன் கோத்திரம் தலைவனாக இருப்பான், எப்ராயிம் தலைவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லேவியர்களுக்கு அட பாவிங்களா, நம்ம என்னத்துக்கு தான் அப்போ இருக்கும் போல தெரியல அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னு வைங்க. இப்போ என்ன ஆண்டு சொல்கிறாருன்னா, ஆரோனுக்கு கீழே தான், யாருக்கு கீழே? ஆரோன் ஐயாவுக்கு கீழே தான் அந்த லேவி கோத்திரமே அடங்குமா.
அப்போ ஆரோனையது தலைவர் இல்லாம அப்போ பாருங்க, இப்போ உயர்த்த வேண்டிய விதத்துல ஆண்டவர் இப்போ ஊழியர் ரீதியாக தான் அவருக்கு உயர்வு ஆரோனையாக்கு. ஐயோ என்னை கொண்டு போய் ஒரு சிஎம்மா போடலையே, என்னை கொண்டு ஒரு பிஎம்மா போடலையே அப்படி ஒருவேளை அவர் கவலைப்பட்டிருக்கலாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் எங்கே ஆண்டவர் போடுறாரோ என்ன பண்ணுற ஒரு பெரிய ஒரு ஆசாரியனா, மூத்த ஆசாரியரா, அப்போ அந்த ரீதியான ஆசீர்வாதம் நம்ம ஆரோனையாக்க கிடச்சிச்சு. அது மாத்திரம் இல்லாமல் இவங்களோட வேலைகள் என்ன தெரிஞ்ச விஷயம் தான். ஆரோனையா தான் ஆரோனையா உங்கள் பிள்ளை ஆரோனையா மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசாரி குளத்துக்குள்ளே போய் பலியிடுறதோ மற்ற காரியங்கள் செய்கிறதோ இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிறந்த பிள்ளைங்க எத்தனை லேவி கோத்திரத்தில் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ கவுண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கெர்சோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோத்திரம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வேலை அந்த கெர்சோன்னு சொன்னல அவங்க கோத்திரத்தோட வேலை என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்னென்ன வேலைகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த வாசஸ்தலம் கூடாரம், அதுக்கப்புறம் அதோட மூடி, அதோட மறைவு, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 7500 மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. அதே போல் கோகாத்துன்னு ஒரு 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 இது பிரிக்குது. மூணு தான் டிவைட் ஆகுது. அதில் 80,600 பேர் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஒரு மாதத்துலேருந்து அதுக்கு மேலே உள்ள வயதுக்கு உட்பட்டவர்கள். முதல்ல சொன்ன அந்த கெர்சோன் அவங்க வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா வாசஸ்தலத்துக்கு பின்புறத்தில் இருக்கணும். அவங்க வந்து வாசஸ்தலத்துக்கு பின்புறம் இருக்கணும். கோகாத்து வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா தென்புறம் இருக்கணுமா. அதுக்கப்புறம் அவங்களோட வேலை என்ன, மேஜை, பெட்டி, குத்து விளக்கு, பலிபீடம், இதெல்லாம் அவங்களோட இதெல்லாம் என்ன பண்ணணும், சுத்திகரிக்கிறதோ, இதை தொங்கு திரைகள், இது எல்லாமே அவங்களோட வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து மேரார்னு ஒரு 2 பேர். அதில் எப்படி நான் முதல்ல சொன்னேன் கோகாத் இல்லை, முதல்ல வந்து கெர்சோன், கோகாத், அப்புறம் மேரார். சரிங்களா, மேராரில் வந்து 2 என்ன பண்ணுறது பிரிக்கிறாங்க. அதுலேயுமே சரிங்களா, அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 60,200 பேரும் ஒரு மாதத்துலேருந்து அதுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. அவங்க வடதுபுறமாக என்ன பண்ணியிருப்பாங்க, வடபுறமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாசஸ்தலம் போட்டிருப்பாங்க. சரிங்களா, லேவி கோத்திரத்தை பிரிச்சாச்சு, யார் யார் எந்த தசைக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆசரிப்பு கூடாரத்தோட வேலை என்ன. இப்போ இதில் ஏன் ஆண்டவர் டிவிஷன் பிரிக்காது? சரிப்பா, லேவி கோத்திரம்னு சொன்னார், மொத்தமாக லேவி கோத்திரம் நீ நினச்சிருப்போம். ஆனால் இப்போ இதுலேயுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, டிவைட் பண்ணுறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாரையுமே எல்லார மாதிரி பயன்படுத்த மாட்டார். இப்போ எலியா ஐயாவை பயன்படுத்தின மாதிரி எலிசா ஐயாவை பயன்படுத்த மாட்டார். தானியேல் ஐயாவை பயன்படுத்தின மாதிரி நம்ம யோவான் ஐயாவை பயன்படுத்தலை. சரிங்களா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதம். அதே மாதிரி தான் இந்த லேவி கோத்திரத்தில் பிரிக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்கும் அவனுக்கு ஒரு வேலை, அவன் ஒரு பாத்திரமாக பயன்படுகிறான். இன்றைக்கும் கூட நம்ம ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அவனை மாதிரி பயன்படணும்னா இல்லை இவனை மாதிரி பயன்படணும் அப்படியாக இல்லை. நம்ம அழைப்பு என்ன அப்படிங்கிறத தெரிந்துக்கிட்டு ஊழியர் செய்கிறது தான் ஒரு ஞான ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு ரீசெண்டாக இது நான் வந்து இது தப்பு, அதாவது சுத்தமில்லாத ஊழியத்தை செய்யக்கூடாது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ரீசெண்டாக இந்த விஷயம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஊழியத்தை ஒரு 10 வருஷம் செய்கிறேன்னு வைங்களேன். நான் இப்போ செஞ்சுட்டேன், ஒரு நபர் செஞ்சுட்டாங்க. இப்போ அந்த 10 வருஷம் செஞ்ச ஊழியமும் கர்த்தருடைய கணக்கில் எடுக்கப்படாதான். ஏன்? அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊழியம். உங்களுக்கு புரியுதா அப்போ நான் சொல்கிறது? அப்போ அதே மாதிரி அப்போ வேஸ்ட்டு தானே. அப்போ நம்ம காலத்தை நம்ம வேஸ்ட்டாக செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி தான் இப்போ அவனுடைய அழைப்பு. இப்போ வந்து கோகாத்துக்கு கொடுக்கப்பட்டதை இப்போ நீங்கள் இந்த வேலை தான் செய்யணும். இப்போ டீ, மேஜை, குத்து விளக்கு, பீடம், அவனுக்குலாம் அதெல்லாம் வந்து பராமரிக்க இது பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதற்கேற்ற பரிசுத்த ஸ்தலம், பனிமுட்டுகள், தொங்கு திரைகள், இது எல்லா வேலையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து அதுக்காக கெர்சோன் வந்து கோவப்பட முடியுமா, எனக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி வேலைகளை கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது ஒருத்தரை இப்படி தான் பயன்படுத்துவேன்னா அப்படி தான் பயன்படுத்துவார், ஒருத்தர் வந்து இப்படி தானே அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். அது மாத்திரம் இல்லாமல் இதுதான் அது நமக்கு தெரியும். பாஸ்டர் அழைப்பு, லேவியர், எவாஞ்சலிஸ்ட்டு, ப்ராஃபிட்டு, இப்படியாக நமக்கு என்ன மேய்ப்பன் அழைப்பு, அந்த மாதிரி நிறைய என்ன இருக்குது, அழைப்புகள் இருக்குது. அப்போ நம்ம அழைப்பை தெரிந்து கொண்டு ஓடணும். எல்லாரும் ஓடுறாங்க கோவிந்தா கோவிந்தான்னு ஓடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் நியமித்திருக்கிற அழைப்பில், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பில், அதான் ஆண்டவர் எப்பவுமே சொல்லுவார், நீ ரொம்ப கர்த்தர் சொல்லாத விஷயத்துக்கு மாங்கு செஞ்சால் அதுக்கு ஒரு பிரதிபலனும்
உனக்கு அங்கே கிடைக்காது, நீ நினச்சிட்டு இருக்க பிரதிபலன் உண்டு அப்படின்னு. ஆனால் உண்மையான சாக்ரிஃபைஸ் என்னது, உண்மையான ஊழியம் என்னது, உண்மையான உன்னோட அழைப்பு என்னன்னு தெரியாமல் நீ செய்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து நம்ம அழைப்பை தெரிந்து கொண்டு, எனக்கு சாதாரண ஒரு 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 சர்ச்சில் இன்றைக்குள்ள காலத்தில் உண்மையாகவே நான் மனசார நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தெரிஞ்சுக்கோ, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நானாக இருந்தாலும் சரி யாரும் இருந்தாலும் சரி, என்ன அப்படின்னா ஒரு நான் அழைப்புன்னு சொன்னேன் அப்படி தானே. இதில் நமக்கு வந்து அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறேன். இப்போ அவங்களால யாரால மற்ற ஆரோன் ஐயாவையும் பசங்களையும் தவிர்த்து மோசையாவையும் தவிர்த்து மற்றவங்களால பலியிட முடியாது, அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை, சரிங்களா. அப்போ இவங்களால அதை சுத்தம் பண்ணவோ அதை தூக்கவோ அது மட்டும்தான் இவங்களால முடியும். யாரால மற்ற சொல்கிறல்ல அந்த காத்து இவங்க, அப்போ அவங்களால அது மட்டும் தான் முடியும். ஆனால் இப்போ நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா, அழைப்புங்கிறது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எல்லாருமே ஆசாரியராக நம்ம வந்து பலியிடலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொரு ஆங்கிள்லேருந்து இது எப்படி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்களேன், ஒரு ஊழியத்தில் ஒரு நம்ம வந்து ஒரு சாதாரண தூத்தோன்னா கூட என்னது அப்படின்னா அது ஒரு வேலை தான். ஆனால் இன்றைக்குள்ள காலத்தில் நான் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. அந்த ஊழியத்துக்காக நம்ம ஒரு சின்ன விஷயம் தூக்குறோம் அப்படின்னு தூத்தோ அல்லது இப்போ சேர் எடுத்து போட்டாலோ அல்லது ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாலோ சாப்பாடை வந்து பரிமாறினாங்களோ இது எல்லாமே பரலோகத்தில் கணக்கு உண்டு. அது வந்து சில பேருக்கு அதுவே அழைப்பாகவே இருக்கும். அவங்க சொல்கிறப்படி தான், அவங்க மைக்கு பிடிச்சலாம் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ எதில் சொல்ல வரேன் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஜபத்துலேயும் வேண்டுதலையும் தடுத்துருக்குறோம், பந்தி விசாரிப்புக்குன்னு அதுக்கு நேமிங் என்ஜின். அப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இதுவே சில பேருடைய பெருசாக மைக்கு பிடிச்சோ ஸ்டேஜ் போர்ட்டில் போய் பேசுகிறது அவங்களுடைய அழைப்பாகவே இருக்காது. ஆனால் என்னதான் இருக்குன்னா, இந்த மாதிரி சாதாரணமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கோ கர்த்தருடைய கூடாரத்துக்கோ பணிவிடை செய்வது அவங்களுடைய ஒரு பெரிய வேலை, சரிங்களா. நம்ம சாம்வேலும் கேட்டுக்கிட்டிங்கன்னா சாம்வேலையும் அப்படி தான் இருந்தார், அங்கே மைக்கு பிடிச்சா ஆரம்பிச்சார் இல்லை, அப்படிப்பட்ட அவர் தனி ஜபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து ஒரு ஆசாரியன்கிட்ட வளர்க்கப்பட்டார். அப்போ அந்த ஆசாரியன் ரொம்ப வயதானவர் வேறு, இப்போ கண்டிப்பாக இவர் தான் வேலை செஞ்சுருக்கணும், அப்படி தானே. அப்படிப்பட்டு இருந்து அவர் தான் உயர்த்தப்படுறார். அப்போ பார்த்துக்கோங்க, இதை நான் வந்து இப்போ ரீசெண்டாக உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஊழியம்னா அவங்க டெக்கரேஷனுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணணும், சாப்பாடு போட்டாங்கன்னா சாப்பாடு எப்படி அவங்க ஆக்குவாங்க, ஒரு ஆளாக இருந்து எப்படி அவங்க ஆக்குவாங்க, இது எல்லாமே யோசிக்கணும். அது யாருமே அதை யோசிக்க நம்ம மாட்டுக்கோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு நமக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணி கஷ்டப்பட்டு சில இடங்களில் வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து எடுத்து பொருட்களை இப்போ ஸ்பீக்கரோ எதுனாலுமே அங்கே கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். நம்ம பெர்மனண்ட்டான ஒரு இடம் கிடையாது. பெர்மனண்ட்டான இடம் இருக்குது, ஷெட்டு இருக்குது, பட் பாதுகாப்பாக அந்த இடத்துல இருக்காது. அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு ப்ரேயர் நடக்கிற வரைக்கும் டெக்கரேட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நம்ம பெரிய அழைப்பு இருக்கிறவர்கள் இப்போ வந்து ஒருவேளை மைக்கு பிடிச்சி உங்களுக்கு நடத்துகிற அழைப்பு இருந்துச்சுன்னா அதுக்காக நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படிப்பட்டவங்க உங்கள் அழைப்பை தேர்ந்தெடுத்துக்கலாம், இது இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் கூட ஒரு ஊழியத்துக்கு உழைக்கிறது, ஒரு ஊழியத்துக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கான பிரதிபலன் உண்டு, கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அது கர்த்தர் நிச்சயம் அது நிமித்தம் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுவார். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதனால் நம்ம அழைப்பை தெரிந்து கொண்டு நம்ம ஓடணும். சும்மா சம்மந்தம் இல்லாமல் ஓடுங்கன்னு எல்லோரும் ஓடுறான், அவன் ஓடுறான் இவன் ஓடுறான்னு என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ, கர்த்தர் எதை காண்பிக்கிறாரோ, கர்த்தர் நம்மளோட அழைப்பு என்னன்னு சொல்லுகிறாரோ, சித்தந்தான் ஆமாம் சித்தந்தான் அப்படின்னு போகாமல் தெரிந்து கொண்டு இதுதானா, இது கரெக்டு தானா சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்தோம் கௌத்தன் முடிவு எடுக்காமல், ஆமாம் எனக்கு உணர்த்துற மாதிரி இருக்குது, ஆண்டவரே நடத்துகிற மாதிரி இருக்குது, மாதிரி இருக்குன்னு சொல்லாமல் நடத்துகிறார் அப்படிங்கிறது உணர்ந்து கொள்ளவும் தேவன் விரும்புவார். சில பேர் சொல்லிடுவாங்க சமாதானமாக தான் இருந்துச்சு, அவங்களே முடிவெடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, சமாதானமாக இருந்துச்சு, அவங்களே முடிவெடுத்துட்டு ஆமாம் கர்த்தர் தான் நடத்துகிறார் அப்படிம்பாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்படி நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆண்டவருடைய அறிவு சில விஷயங்கள் வந்து ஆண்டவர் சொல்கிறதே நம்ம இனம் கண்டுக்கொள்ள, அவர் ஒரு அர்த்தத்தை சொல்லுவார், நம்ம ஒரு அர்த்தத்தில் புரிந்து கொள்வோம். அப்போ எவ்வளோக்குள்ள நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே யாருமே இதுக்கு விதிவிலக்கல்ல, நம்ம எல்லாரும் அப்படி தான் என்ன பண்ணணும், நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 4வது அதிகாரத்தில் என்ன போட்டுருக்கு பார்த்துட்டு இப்போ அடுத்த 5வது அதிகாரத்தில் நம்ம முடிச்சிடுவோம், சரிங்களா. 4வது அதிகாரத்தில் பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி வேலைகள் நம்ம பிரித்தாங்க, அப்படி தானே.
இப்போ தெளிவாக ஆண்டவர் வந்து யார் யார் என்ன வேலைகள் வேலையை செய்யணும், அந்த இந்த லேவி புத்திரத்திலே லேவி கோத்திரத்திலே வச்சாங்களா, கோகாத்து, கெர்சோனு, மேராரு, அவங்க எல்லாருமே அந்த அந்த வேலைகளை ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இத்தாமாருடைய வேலை என்ன, அவன் எதுக்கு விசாரணைக்காரனாக இருப்பான் அப்படின்னா இருப்பார் அப்படின்னா கெர்சோனுடைய அவங்களுடைய வேலைக்கும் மேரார் அவங்களுடைய அந்த அந்த கோத்திரத்துடைய அந்த ஜனங்களுடைய வேலைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து விசாரணைக்காரனாக இருப்பார். எலேசரோட வேலை என்ன, அவர் தான் விளக்க வந்து பற்ற வைக்கணுமா, சுகந்த தூப வர்க்கம் அந்த நந்தோரம் போடணும், அப்புறம் போஜன பலி, அபிஷேக தைலம், இது எல்லாமே இவருடைய வேலை. இதெல்லாம் விசாரிக்கிறது யாரோட வேலை அப்படின்னா எலேசரோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மொத்தமாக கோகாத்து, கெர்சோன், மேராரி இந்த 3 இதுலேயுமே எத்தனை 30 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கிற உட்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8580 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ இதான் ஏதோ விஷயம். அதே மாதிரி இதுலேயும் வேலைகள் தான் என்ன பண்ணுறது, பிரிக்கப்படுது. இதில் நம்ம என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோட மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்துருப்பீங்க, நான் உங்ககிட்ட சொல்லலை, இப்போ சொல்கிறேன். இப்போ பலகை, தாழ்பால், தூண், பாதம், கயிறு, இதெல்லாம் ஒருத்தவங்களோட வேலை. சில பேருடைய வேலை என்னதான் இருக்குது அப்படின்னா அந்த பலிபீடம், உடன்படிக்கை பெட்டி, குத்து விளக்கு, இதெல்லாம் அவங்க தொடக்கூடாது தானே. எனக்கும் டவுட் வந்துச்சு, இது அப்போ எப்படி இவங்க வந்து இப்போ ஒரு கிழமை பிறந்த இடத்த விட்டு அப்படின்னா இப்போ இதை இவங்க தான் தூக்கணும், நியமிக்கப்பட்டவங்க அதை தூக்கணும். அப்போ தூக்குறதுக்கு போது என்ன பண்ணுவாங்க, அப்போ எப்படி அப்போ அவங்க பார்ப்பாங்கல்ல அந்த பலிபீடத்தையோ சரி அந்த உடன்படிக்கை பெட்டி அப்போ பார்ப்பாங்க தானே. அப்போ அது வந்து தப்பு தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதில் போட்டிருக்கு ஆரோன் ஐயாவும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தகசு தோடால் மூடுறது அந்த மாதிரிலாம் செய்ய சொல்கிறாங்க. எதை அந்த உடன்படிக்கை பெட்டியை தகசு தோடால் மூடி அதுக்கப்புறம் அப்படியாக அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை தூக்கிட்டு போவாங்க. நம்ம எல்லாருமே ஃபில்ஃபிட்டில் ஏறுறோம், கர்த்தர் நம்ம அப்படி எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இல்லை, அப்படி தானே. அப்போ கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அதை கனமாக நினைக்கணும். ஏன்னா வந்து நம்மளை இப்போ எவ்வளோக்குள்ள ஆண்டவர் வந்து இந்த லேவி கோத்திரத்தில் யூனிக்காக இவங்க ஸ்பெஷல், இவங்களோட சேர்த்து எண்ணாதீங்க, இவங்க தனின்னு சொல்கிறார். இப்போ அந்த மாதிரி தான் நாமளும் கூட நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அற்பமாக எண்ணாமல் அதை ஒரு புனிதமான ஒரு வேலையாக நினச்சி ஒரு பிஸ்னஸாக நினைக்காம நம்ம லாபம் அடையணும்னு நினைக்காம உண்மையாய் கர்த்தருக்காக தியாகமாக அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற நோக்கோடு நம்ம என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். ஊழியங்கிறது தியாகம் செய்து ஊழியம் செய்வது தான், தியாகமாக சாக்ரிஃபிஷியலாக செய்கிறது தான் ஊழியம். அப்போது அந்த இன்றைக்கி வந்து அந்த ஊழியன்ற வார்த்தை எப்படி ஊழியக்காரன், ஊழியக்காரி, அந்த வார்த்தை எப்படி ஆச்சுன்னா ஒரு பெருமைக்குரிய வார்த்தையாக அப்படி மாறுது. நான் என்ன சொல்கிறேன்னா ஊழியத்தை மதிக்கணும், அதே சமயத்தில் நான் இயேசுக்கு ஒரு வேலைக்காரன் தான் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதில் ஞாபகம் வச்சுக்கணும். உண்மையாக ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது வந்து நம்ம அதை ஐயோ நம்ம சாப்பாடு திண்டாட்டம் தான் அல்லது நம்ம வந்து வறுமையிலே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்காம அது அற்பமாக எண்ணாமல், ஏன்னா அவங்களால தொட முடியாது. பாருங்கள், மோசேயா தான் உடன்படிக்கை பெட்டியை பார்க்க முடியும், மற்ற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, அதை பார்க்கறதுக்கு கூட என்னது கிடையாது, அனுமதி கிடையாது. அப்போ எவ்வளோக்குள்ள இன்றைக்கி நம்ம ஃபில்ஃபிட்டில் ஏறுறோம், இருதயத்தை சுத்தமான தேவன் தரிசிக்கிறான்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், அப்போ எவ்வளோக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் இருக்குது நமக்கு. கர்த்தர் ரத்தம் எப்படி நம்ம செய்கிற பாவங்களை கழுவி கர்த்தருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் காட்டுது. இப்போ அந்த கிருபையை எண்ணி நன்றி செலுத்தி கிடைச்சது கிருபைக்காக அவருக்கு உண்மையும் உத்தமமாக நம்ம என்ன பண்ணணும், ஓடணும். அதுதான் இதில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சாப்டரோடு நமக்கு முடிஞ்சு இதில் என்னாகவும் 5 சரிங்களா, என்னாகமாக 5ல் இது வந்து என்ன சம்மரி அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். வந்து குஷ்டரோகியை வந்து புறம்பாக வைக்கணும், குஷ்டரோகி இன்னும் தீட்டுப்பட்டவங்களாம் அந்த மாதிரி காரியங்கள். அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒரு மனுஷியோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து யாருக்கு தீங்கு செஞ்சாங்களோ முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணணுமா அபராதம் செலுத்துவாங்கல்ல, அது என்னது ஃபைன் மாதிரி, ஃபைனில் முதலோட 5 மடங்கு என்ன பண்ணணுமா கூட்டி கொடுக்கணுமா. யாருக்கு அவங்க தீங்கு செஞ்சாங்களோ அவங்களுக்கு முதலோட, சரியா, அபராதத்தில் முதலோட 5 மடங்கு கூட்டி கொடுக்கணுமா. ஒருவேளை அப்படி கேட்டு வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஆட்கள் இங்கே பாதிக்கப்பட்டவங்க அப்படி கேட்டு வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லாத பட்சத்தில் இவங்க என்ன பண்ணனா அவங்களுக்காக அவங்க பண்ண தப்பு நிமித்தம் பாவ நிவாரண பலியை விட்டுட்டு அதுக்கப்புறம் அபராதத்தை வந்து கர்த்தருக்கு நிற்கணுமா, செலுத்தணுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒருவேளை இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு இல்லீகலாக ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்களா
நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசாரியன்கிட்ட முதல்ல கொண்டு போகணுமா. ஆசாரியன் என்ன பண்ணுவான்னா முதல்ல வந்து அதாவது இப்போ இவருக்கு வந்து அந்த ஜென் இருக்கார், அவருக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு எரிச்சல் உண்டாயிருக்கும் அவங்க ஒய்ஃப் மேலே. அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஒய்ஃப் மேலே ஒரு எரிச்சல் உண்டாது மொத்தம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு பலியிடுவாங்க. வார்கோதுமை என்ன பண்ணுவாங்க பலியிடுவாங்க. அது வந்து அந்த ஒய்ஃபோட உள்ளங்கையில் என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குடத்தை மண்பானையில் அதை தண்ணி அதில் வந்து புழுதி அதை கொஞ்சம் கலக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து குடிக்க சொல்லுவாங்க போல். இப்போ வந்து அவங்க குடிச்ச என்ன சொல்ல வந்த ஆசாரியன் வந்து ஒரு சாபம் மாதிரி இடுவார். என்ன சாபம்னா வந்து ஒருவேளை அவங்க பாவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வயிறு வீங்கி இடுப்பு வந்து சுருங்கிரும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவார். ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்தில் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவனே அதுக்கு அந்த ஸ்ரீ வந்து ஆமேன்னு ஆமேன்னு சொல்லணும். அப்புறம் கையில் உள்ள அந்த பலி இருக்கே அதை கொண்டு போய் பலிபீடத்தில் தகனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்களா. இப்போ வந்து ஒருவேளை அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருமா வயிறு வீங்கி இடுப்பு வந்து சுருங்கி அவங்க ஒரு சாபமான ஒரு பெண்ணாக என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. சரிங்களா. இதுதான் இப்போ வந்து இந்த இதில் வந்து அதே போல் கட்டுப்பாடுகளை குறித்து ஒழுங்குமுறைகளை அந்த காலத்தில் இந்த ஒழுங்குமுறைகளை கொடுத்து போடப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் உடச்சிட்டாரு. குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினது நிமித்தம் அதையும் உடைக்கப்பட்டுட்டு விபச்சாரஸ்ரீ கையுமையுமாக பிடிக்கப்பட்ட விபச்சாரஸ்ரீ. இது வந்து சந்தேகம் கையுமையுமாக பிடிக்கப்படாத பட்சத்தில் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த முறை. கையுமையுமாக பிடிக்கப்பட்ட போதே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மன்னிக்கணும் அப்படின்ற ஆண்டு சொல்கிறார். நீ ஒருத்தன்லாம் எவன் வந்து பர்ஃபெக்டாக முதலாவது கல்லறியா அப்படின்ட்டாரு. அதனால் அப்போ மன்னிக்கணும். அதுக்கடுத்து அந்த அபராதமும் அதே தான். இப்போ ஆண்டவர் வந்து இப்போ ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக நமக்கு அதாவது ஒரு வசனத்தில் நான் பார்த்தேன். பிதா நினச்சிருந்தா இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு நியாயாதிபதியாக நியாயம் தீர்ப்பதற்காக அனுப்பியிருக்கலாமா. ஆனால் பிதா அது செய்யலை பார்த்துக்கோங்க. ஏன்னா அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவர் வந்து ஒரு ரட்சகராய் மீட்பராய் அப்படி தான் அனுப்பியிருக்கிறார் நமக்கான ஒரு பலியாக அனுப்பியிருக்காரு. ஆனால் அவர் நினச்சிருந்தா நம்மளை நியாயம் தீர்க்க அவரை அனுப்பியிருக்கலாம்ல. அவர் இஷ்டம் தானே, யார் அவருக்கு முடிவு சொல்ல முடியும். ஆனால் எவ்வளோ கிருபையாக நம்மளை வந்து இன்றைக்கி நம்ம அதனால தானே காப்பாற்றப்பட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம், இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ வைக்கிறோம் வாங்குகிறோம், செல்லத்துக்கு ஆண்டவரே தூசிக்கிறோம், ஆண்டவரே வந்து பாருமையா அப்படிங்கிறோம். அதனால் இவ்வளோக்குள்ளே நம்ம இந்த ரிலாக்ஸேஷன் எல்லாத்துக்கும் காரணம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நான் வச்சு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். சரிங்களா. அதனால் இப்போ சொல்லப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம என்ன பண்ணோம் 10 கட்டளை அழியலை. இந்த மாதிரியான விஷயங்கள் வேணால் அழிஞ்சிருக்கலாம். அதனால் 10 கட்டளைகளையும் பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட 10 கட்டளைகளையும் புது ஏற்பாட்டு சொல்லப்பட்ட கட்டளைகளையும் நம்ம கட்டாயம் என்ன பண்ண கடைப்பிடிக்கணும். கத்திரிக்காய் நிச்சயம் உண்மையாக உத்தமமாக. ஏன்னா எல்லாமே வந்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற வழி. நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் கிரியைகள் வந்து மற்றவங்களுக்கு தானம் தர்மம் செய்யாமல் இருந்தாலும் குறை தான். இல்லைப்பா நான் ஜெபமும் பண்ணுறேன் தான தர்மமும் பண்ணுறேன், என் குணம் தான் கொஞ்சம் மோசம், என் குணம்னா கேரக்டர் ஜென்ம ஸ்பாவம் தான் கொஞ்சம் மோசம், கோவப்படுவேன், வைப்பேன், பொறாமப்படுவேன், இந்த மாதிரி ஸ்பாவங்கள் இருந்தால் அதுவும் ஒரு தப்பு தான். அப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஜெபம் பண்ணுறீங்களா, கத்த சுத்தத்தை ஒழுங்கு நிறைவேற்றுறீங்களா, அதுக்கப்புறம் ஜெபம் பைபிள் வாசிப்பு எல்லாமே உங்ககிட்ட இருக்கா, கீழ்ப்படித்தல் தேவனுக்கு கீழ்ப்படித்தல் இது எல்லாமே வந்துடும். அப்போ எல்லாமே அவசியம் தான். ஆண்டவர் வந்து அநேக வழிகளை சொல்றாரு. எல்லாமே செய்கிறவன் தான் யாரு, பூரண சர்க்கோணராம். சரிங்களா, பூரண சர்க்கோணரா இருக்கணும்னு சொல்றாரு. எல்லாமே செய்யணும். அப்போ செய்யறதுக்கு அப்போ கர்த்தர்கிட்ட தான் பலன் கேட்கணும், செய்யணும்னு வாஞ்சிக்கணும், ஆசைப்படுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம திருத்தி கொண்டு எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் அதுதான். என்றைக்குமே நான் திருந்திட்டேன், நான் வந்து பர்ஃபெக்ட், நான் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட் ஆகிட்டேன், இல்லை மாறி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லாமல் நான் இன்னும் சேஞ்ச் ஆகணும், இன்னும் என்கிட்ட குறைவு இருக்குது. எப்படி ஒன்று தான் ஒளிக்கிட்ட போக 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 தான் நம்ம குட்டி அழுக்குனா கூட நமக்கு என்ன ஆகும் தெரியும். அதே மாதிரி தான். அதனால் வந்து தொடர்ந்து நம்ம கெட்ட ஸ்பாவங்களை ஜென்ம ஸ்பாவங்களை பிஹேவியர்ஸு கேரக்டர்ஸ் ஈகோ ப்ரெஸ்டீஜ் இந்த மாதிரி என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் உடைச்சி சுக்குநூறாக நம்ம கட்டளையிட்டு அது உடைக்கப்படும். அதனால் அப்படியாக நம்ம என்ன பண்ணுவோம் செய்வோம். அதை நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை until then, tada, bye bye.